ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இம்ப்ரெசிவ் ஃபேஷன் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டோன் பற்றி கிளாஸ் எடுக்க போகிறேன். செயின் ஸ்டோனில் 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வச்சு ஒர்க் எப்படி பண்ணோன்னு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வித்தவுட் க்ளூ கனில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ செயின் ஸ்டோன் நார்மல் 0.5 mm நீடில், அப்புறம் க்ளூ, அதுக்கப்புறம் நார்மல் ஷூவிங் த்ரெட், இது வச்சு தான் நம்ம இப்போ கிளாஸ் எடுக்க போகிறோம். இப்போ நார்மல் கம் வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். க்ளூ கன் வச்சு அப்படியே செயின் ஸ்டோன் எவ்வளோ தூரம் நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரம் எடுத்து வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுறீங்க. இது காயறதுக்குள்ளேயுமே வித்தவுட் க்ளூ கனில் எப்படி செயின் ஸ்டிச் போடணும்னு சொல்லித்தர போகிறேன். இது பார்த்தீங்கன்னா க்ளூ வச்சு சொல்கிறேன், இப்போ வித்தவுட் க்ளூவில் சொல்லித்தர போகிறேன். வித்தவுட் க்ளூவில் இதே மாதிரி பண்ணி நீங்கள் எப்பவும் போல் ஒரு நல்ல நாட் பண்ணுறீங்க. நாட் போட்டு பிடிக்கிற ஸ்டைல் எப்படி சொல்லியிருக்கேன், இப்படி தான் பிடிக்கணும், சரிங்களா? இப்படி பிடிச்சிட்டு கீழே விட்டு எடுத்து வித்தவுட் க்ளூவில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணி எடுத்து டான்ஸ் ஆடாமல் வச்சு அப்படியே இது பண்ணிட்டு வரீங்க. ஒரு ஸ்டோன் இல்லைன்னா 2 ஸ்டோன் விட்டு விட்டு தான் பஞ்ச் பண்ணி பண்ணுவோம். நான் பாருங்கள் 2 ஸ்டோன் விட்டு பஞ்ச் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா ஒரு ஸ்டோன் இல்லைன்னா 2 ஸ்டோன் விட்டு அப்படியே பஞ்ச் பண்ணி எடுக்கிறீங்க. இது பார்க்க உங்களுக்கு பா ஷேப்பில் இருக்குது. 3 ஸ்டோன் 4 ஸ்டோன் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தள்ளி ஒரு மாதிரி ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்காது. ஓகேவா? இதே மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போட்டு போய் எப்பவும் போல் ஒரு நாட் இங்கிருந்து வச்சு இழுத்து விட்டுறீங்க. ஒரு நாட் போட்டு விட்டுறீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த செயின் ஸ்டோன் வந்து காஞ்சிருச்சுன்னா இப்போ இது நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன். செயின் ஸ்டோனும் காஞ்சதுக்கப்புறம் இப்படி வச்சு ஒரு புஷ் பண்ணி எடுத்து உள்ளே குத்தி இன்னொரு புஷ் பண்ணி 2 செயின் ஸ்டோன் விட்டு தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கே தெரியும் வித்தவுட் கம்மில் வித்தின் கம்மில் எப்படி ஸ்பீடு வருதுன்னு. நல்லா காய விட்டு பண்ணுங்க. காய விடாமல் பண்ணிங்கன்னா நகர்ந்து போகு. இதே மாதிரி 2 இல்லைன்னா 1 விட்டு பஞ்ச் பண்ணிகிட்டே வரீங்க. நீங்கள் இப்படியே பண்ணிவிட்டு எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து எப்பவும் போல் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு விட்டுருங்க. இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சுனால் இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச்சு தான். எவ்வளோ சீக்கிரமாக ஸ்பீடாக போட்டு போகுதுன்றீங்களா? நல்லா கம் போட்டு காய விட்டு பண்ணுங்க.
லாஸ்ட்டில் கொண்டு வந்து ஒரு நாட்டை போட்டு முடிச்சிடுறீங்க. ஓகேவா? அடுத்தது டியூப் பீடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். டியூப் பீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக குச்சி குச்சியாக இருக்கிறது பேர் தான் டியூப் பீடு. டியூப் பீடு அதே மாதிரி சுகர் பீடு எப்படி கோர்க்குறீங்களோ அதே மாதிரி எடுக்கிறீங்க. ஒவ்வொன்றா இந்த விரல் வச்சு டியூப் பீடை எடுக்கிறீங்க. எப்பவும் போல் ஒரு நாட் போட்டு இங்கிருந்து குத்தி ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு விட்டு தள்ளி அப்படியே போட்டே வரீங்க. ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு நெருக்கி 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 பஞ்ச் பண்ணிகிட்டே வரீங்க. கொண்டு வரீங்க, நெருக்கி 2 பீடு போட்டு ஒரு பஞ்சு. இப்போ ஒரு பீடு போட்டு பண்ணி காட்டுறேன். ஒரு பீடு போட்டு ஒரு பஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். 2 பீடு இல்லைன்னா ஒரு பீடு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் கொண்டு வந்து என் நாட் போட்டுறீங்க. என் நாட் இப்படி உள்ளே குத்தி ஃபஸ்ட் லூப் வழியாக செகண்ட் லூப் எடுத்து அப்புறம் ஃபஸ்ட் லூப் லாக் பண்ணி இழுத்து விட்டுறீங்க. ஃபஸ்ட் லூப் எடுத்து செகண்ட் லூப் உள்ளே குத்தி எடுத்து ஒரு நாட் போட்டுட்றீங்க. ஓகேவா?